அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாலட்சுமி வீடு தேடி வரணுமா? நம்ம வீட்டில் தோட்டத்தில் இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நிறைய பழச்செடி வச்சுருப்போம், மரச்செடி வச்சுருப்போம். இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு சில செடிகளும் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வச்சு வளங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு பண வரவை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய செடிகள் இதெல்லாம். இதெல்லாம் ஆகர்ஷத்தை வீட்டுக்கு கொண்டு வரும். அதோட இதெல்லாம் மகாலட்சுமிக்கு பிடித்தமான செடிகள். அதனால் இதெல்லாம் வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்க நமக்கு நன்மை பயக்கும் பலன்கள் பல மடங்கு நமக்கு கிடைக்கும். நன்மை பயக்கும் பலன்கள். இப்போ நாங்களாம் சென்னையில் இருக்கோங்க. எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இட வசதி கிடையாது. அதனால எங்களால் தோட்டத்துறவுலாம் வைக்க முடியாது. இடம் இருக்குன்றவங்க நான் சொல்கிற செடியெல்லாம் தாராளமாக வளர்த்துக்கலாம். இப்போ முதல்ல என்ன செடி சொல்லலாம் அப்படின்னா, துளசி. துளசி பெருமாளுக்கும் பிடிக்கும், தாயாருக்கும் பிடிக்கும். துளசியை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப 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 நல்லது. அதிர்ஷ்டகரமான ஒரு பலனை நமக்கு தரும். இது வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கலாம். இது நிறைய ஆக்சிஜனை வெளியேற்றும். அதனால் அதை சுவாசிக்கிற நமக்கு நம்ம உடலுக்கு தேவையான சுத்தமான காற்று நமக்கு துளசிக்கிட்டேருந்து கிடைக்கும். அதனால் துளசி வளர்க்கலாம். அடுத்து மருதாணி, மாதுளை. இதையும் நீங்கள் வளர்க்கலாம். இதுவும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான செடி. மருதாணி வச்சா அவங்களுக்கு பிடிக்கும். மருதாணி மரம் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். மாதுளையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செடியும் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாம். மருதாணியில் லேடிஸ் வச்சுக்கலாம், கையிலெல்லாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சேஃபாக தான் அது இருக்கும். உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த மருதாணி எந்த தீய சக்தியோ துர்தேவதையோ உங்ககிட்ட நெருங்காது. அந்த அளவுக்கு மருதாணி நீங்கள் கையில் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மருதாணி இலையில விளக்கு போடலாம். நிறைய பதிவு போட்டிருக்க மருதாணி பற்றிலாம். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் அந்த குச்சிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம். உங்கள் சாப்பாடு போட்டிருப்போம் இல்லையா, அரிசி டப்பாவில் வைக்கலாம் அந்த குச்சியை. அதுக்கப்புறம் பணம் வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் வைக்கலாம். ஏன்னா அது ஆகர்ஷணம் பண்ணும், தனத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை செடி. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான செடிகள் இதெல்லாம். இதையும் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாம். இது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறது. அதுக்கப்புறம் பாரிஜாதம், மல்லி, முல்லை, செண்பகம், நித்தியமல்லி, இந்த மாதிரி வாசனை உள்ள பூச்செடியையும் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி தாராளமாக வளர்க்கலாங்க, இடம் இருந்ததுன்னா. இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி நம்ம வளர்க்கும் போது லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு கொண்டு வரும், அதிர்ஷ்டத்தை நமக்கு பெருகும். அதனால் தாராளமாக நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாம். அடுத்து மஞ்சள் அரளிப்பூக்கள். நீங்கள் வீட்டுக்கு முன்பாக மஞ்சள் அரளிப்பூக்களை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொத்து கொத்தாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன் நம்ம எல்லோ கலர், அது எல்லோ கலர், அது குரு பகவானுக்கு ரொம்ப பிடித்தது மஞ்சள். அந்த செடியை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கும் போது வீட்டுக்கு குரு பகவானுடைய கடாட்சம் கிடைக்கும், குரு யோகம் கிடைக்கும். அதனால வீட்டுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் அரளியை தாராளமாக வளர்க்கலாம். அதுக்கப்புறம் செம்பருத்தியில் நிறைய வெரைட்டி இருக்கு. இருந்தாலும் ரெட்டு பர்டிகுலராக சொல்லலாம். ஏன்னா ரெட்டு முருகனுக்கு ரொம்ப பிடித்த மலர். அப்புறமா செவ்வாய்க்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெட்டு இருந்தால் நமக்கு இந்த வீடு வாங்கும் யோகம், இந்த மாதிரி நமக்கு நிறைய நிலம் சம்பந்தமான யோகம்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். சொத்து சுகம், வீடு, வாகனம், இதெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால இந்த ரெட் கலர் செம்பருத்தியை தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம். அதில் பூக்கிற பூக்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாமிக்கு வைக்கலாம், நம்மளும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்க்க போனீங்கன்னா கற்றாழையும் நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். ஆனால் இக்கற்றாழையை நீங்கள் வீட்டுக்கு பின்புறம் தான் வளர்க்கணும். இதில் கற்றாழை செடிகள் பூக்கும் பொழுது வீட்டுக்குள் சுப நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. மோஸ்ட்லி இதுவரை கற்றாழை செடியில் பூத்து நான் பார்க்கல. பூத்துதானா ரொம்ப நல்லதான். இந்த மாதிரி கற்றாழை வளர்க்கலாம். அடுத்து மனோரஞ்சிதம் மகாலட்சுமியை வாசலுக்கு, நம்ம நிலைவாசலுக்குள் நிலையாக வருகை தர வைக்க வேண்டிய பூ மனோரஞ்சித பூ. இதை நம்ம நிலைவாசலுக்கு முன்னாடி தாங்க வைக்கணும். ஏன் இந்த பூவை பற்றி நான் பர்டிகுலராக பேசுகிறேன் அப்படின்னா, இந்த செடி மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான செடி. இதை நம்ம வீட்டு வாசல் நிலைவாசலுக்கு முன்னாடி நட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமியின் வருகையை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. அதோட எதிரிகள் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த செடியை பார்த்துட்டு இந்த செடியை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க நமக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்களாம்.
அந்த அளவிற்கு ஒரு வசியம் தன்மை கொண்ட செடிதான் இந்த மனோரஞ்சிதம் செடி. அதனால் இந்த மனோரஞ்சித செடி அப்படியே புதார் மாதிரி வளருங்க. பூ ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வரும், அப்புறம் ஒரு எல்லோ கலரில் மாறிடும். வாசனை அப்படி இருக்குங்க, கமகமன்னு இருக்குங்க அந்த மனோரஞ்சிதம் பூ வாசனை. அதையும் நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். அப்புறம் கடன் பிரச்சனைலாம் தீரணும், நிறைய பணம் வரணும், வீட்டுக்கு வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னா, தொழிலில் நஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக கிடைக்கணும், என்ன பண்ணால் தீர்வு இருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஒரு மரம் சொல்கிறேன் நான். இது ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஒரு குச்சி, அதாவது அந்த அந்த காலத்தில் வாசக்கால்லாம் இதில் தான் செய்வாங்களாம். அது என்ன மரம் அப்படின்னா புரசு மரம். அந்த புரசு மரக்கட்டையில் தான் அந்த காலத்தில் வீட்டுக்கெல்லாம் நிலைவாசல் செய்வாங்களாம். இந்த புரசு கட்டையை தான் அவங்க நிறைய நல்லதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்களாம் அந்த காலத்தில். அந்த குச்சியை தான் நீங்கள் இந்த குச்சி எங்கே கிடைக்குன்னு கேட்காதீங்க, நாட்டு மருந்து கடையில் புரசு குச்சின்னு கேளுங்க, அவங்க தருவாங்க. புரசு மரம், அந்த மரம் பேர் புரசு. இது எதுக்கு நான் சொல்கிறேன், இந்த குச்சி இந்த மரக்கட்டையை வாங்கி வீட்டில் வைங்க அப்படின்னா, செல்வ செழிப்பை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இந்த புரசு மரத்திற்கு உண்டு. அதனால தான் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த புரசு மரத்தில் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த புரசு மரம் நம்ம ஒரு குச்சி வாங்கிட்டு வரோம் இல்லையா, எடுத்துகிட்டு சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிடுங்க. மஞ்சள் பூசி ஒரு குங்குமம் போட்டு வச்சு பூஜை ரூமில் வச்சிடுங்க. டெய்லி அதை தொட்டு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிற பணப்பிரச்சனை தீர்ந்திடும். கடன் சுமையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்கள் வீட்டின் செல்வ செழிப்பு படிப்படியாக உயரத் தொடங்கும். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் அதில் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். செல்வ வளம் பெருகும். அப்படிப்பட்ட புரசு குச்சியை நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில செடி நம்ம வீட்டில் வளங்க. ஒரு சிலது நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. இல்லை கிராமத்துலலாம் இருந்தால் இந்த புரசு மரம் இருந்தால் அங்கேயே நீங்கள் போய் கூட அந்த செடிக்கிட்ட அந்த மரத்துக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கூட நீங்கள் அந்த குச்சியை உடச்சிட்டு வந்துடுங்க. உடச்சிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி மஞ்சள் தண்ணியில் போட்டு அலசிட்டு நீங்கள் பூஜையில் வச்சுக்கோங்க.